அரசியல் களத்தையும் அதிர வைத்த ரஜினியின் வாரை. தமிழக அரசியல் வரலாற்றில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வாய்ஸ் மற்றும் அரசியல் நகர்வுகள் எப்பொழுதும் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளன. 1990களில் தொடங்கிய அவரது மறைமுக அரசியல் தலையீடு இன்று 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய பரிணாமத்தை எட்டியுள்ளது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்பொழுது ரஜினிகாந்தின் கருத்துக்கள் மீண்டும் விவாத பொருளாகியுள்ளன. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா முன்வைத்த சில விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கை அரசியல் வட்டாரத்தில் சலசலவை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில துணை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நடிகர் ரஜினிகாந்த் குறித்து தெரிவித்த சில கருத்துக்கள் பெரும் விவாதத்தை கிளப்பியது. இந்த நிலையில் தன் மீதான விமர்சனங்களுக்கு ரஜினிகாந்த் தற்பொழுது மிக தெளிவாகவும் நிதானமாகவும் பதிலளித்துள்ளார். தாவேகா கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்தின் அரசியல் நிலைப்பாடு அல்லது தனிப்பட்ட செயல்பாடுகள் குறித்து உண்மைக்கு மாறான சில தகவல்களை பொதுவெளியில் பகிர்ந்ததாக கூறப்படுகிறது. இது ரஜினி ரசிகர்கள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தன்னை பற்றி பரப்பப்பட்ட அவதூறுகளுக்கு ரஜினிகாந்த் விடுத்துள்ள அறிக்கையில் 3 முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தது முற்றிலும் தவறான மற்றும் ஆதாரமற்ற கருத்து என்பதை ரஜினி உறுதிப்படுத்தியுள்ளார். தனக்காக சமூக வலைதளங்களிலும் பொது வெளியிலும் குரல் கொடுத்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார். எப்பொழுதும் போல தனது பாணியில் காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற வாசகத்தின் மூலம் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை விட அமைதியாக இருந்து காலத்தின் தீர்வுக்காக காத்திருப்பதை சிறந்தது என்பதை உணர்த்தியுள்ளார். ரஜினிகாந்தின் இந்த அறிக்கை சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. அமைதியே மிகப்பெரிய ஆயுதம் என்பதை ரஜினி மீண்டும் நிரூபித்துள்ளதாக அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த கருத்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை மறைமுகமாக சாடுகிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. குறிப்பாக அவர் இந்த கருத்தை வருகின்ற தேர்தலில் முன்வைத்து பேசியதாக தெரிகிறது. அரசியலில் ரஜினிகாந்த் நேரடியாக களமிறங்காவிட்டாலும் முக்கியமான தருணங்களில் அவர் வெளியிடும் கருத்துக்கள் இப்பொழுதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன.